மோரமனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாப்பாஜி வந்து லக்னோவில் இருந்து ரமணரோட அருளால் ஞான சாட்சாத்காரம் அடைஞ்சு ரமணரை தன்னோட குருவாக ஏற்றுனார். அவர் வந்து ரமண பகவான் காலத்துக்கெலாம் அப்புறம் ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் 1960s டைம் பீரியடில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் சம்சாரி தான். அதனால் வந்து சிக்மகளூரில் வந்து இந்த மைனிங் ஓர்ஸில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறது சூப்பர்வைசராக அதுக்கு வரார். ஏன்னா அவர் ஏற்கனவே டிஃபென்ஸில் வேலை பார்த்ததுனால அவருக்கு வந்து அந்த மைனிங் ஃபாரஸ்ட் இதிலெல்லாம் இருக்குது தெரியும், அந்த ஜீப்லாம் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்கிறது. அதுக்காக வந்து அவர் இருக்கும் பொழுது அங்கேயே அவருக்கு வந்து டிசைபிள்ஸ் கொஞ்சம் பேர் ஃபார்ம் ஆகிடுறா. அப்போது வந்து ஒரு யுகாதியும் போது ஒரு டிவோட்டி வந்து பாத பூஜை பண்ணி எங்கள் இடத்துல நீங்கள் சாப்பிட்ணும், நாங்கள் பாத பூஜை பண்ணுறோன்னு சொல்கிறா. பாப்பாஜி ஒன்றும் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் இன்னொரு டிவோட்டி வந்து அதே யுகாதி நாளில் எங்காத்துக்கு வரணும்னு கூப்பிட்றா. இந்த மாதிரி 4-5 பேர் கூப்பிட்றா. ஒருத்தர் கூப்பிட்றது இன்னொருத்தருக்கு தெரியாது, அவாவா சந்திக்கும் போது கூப்பிட்றா. பாப்பாஜி ஒருத்தர் ஆற்றுக்கு போனால் இன்னொருத்தருக்கு வந்து வருத்தமாயிடுவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, யுகாதி அன்றைக்கி வந்து டவுன்லேயே இல்லாமல் ஃபாரஸ்ட் இதுக்கு போய்டுறார், மைனிங் கேம்புக்கும் எங்கேயோ போய்டுறார். அவர் ஊரில் இல்லை. அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து வரார். யுகாதிலாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு என்ன நினச்சிக்கிறார், சரி அப்போது வந்து ஒரு டிவோட்டியை முதல்ல அந்த கூப்பிட்டார் இல்லையா, அதில் ஒரு டிவோட்டி வரார். சரி இவர்கிட்ட வந்து நம்ம வர முடியலன்னு சொல்லலான்னு வாயெடுக்கிறதுக்குள்ளே அந்த டிவோட்டி சொல்கிறார், நீங்கள் வந்து நிறையா பேர் கூப்பிட்டுருந்தான்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஆனால் எங்காத்துக்கு வந்து பாத பூஜையை ஏற்றுண்டு நீங்கள் வந்து ஃபீஸ்ட்டு சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம், யுகாதிக்கு பிக்ஷை சாப்பிட்டது சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறார். பாபாஜிக்கு வந்து ஒன்றும் புரியல. கொஞ்ச நாளைக்கெல்லாமே அன்றைக்கே சாயந்தரம் இன்னொரு டிவோட்டியும் வந்து இதே மாதிரியே சொல்கிறாரு, எங்காத்துக்கு நீங்கள் வந்து பாத பூஜை ஏற்றுண்டு சாப்பிட்டது சந்தோஷம்னு. இதே மாதிரியே 3-4 பேர் சொல்கிறா. பாப்பாஜி வந்து அப்போ தான் நினச்சிக்கிறார், ஒரு ஞானியோடைய சந்நிதி விசேஷம், ஒரு வியூகத்துலேருந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து அந்தந்த டிவோஷனோட ஸ்ட்ரென்த்னால அந்த இவ்வளோ பேர் ஆற்றுக்கும் போய் அந்த பிக்ஷையை ஏற்றுன்ருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாஜி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். இதே மாதிரியே ஒரு தடவை வந்து பாப்பாஜி அயன் ஓரெலாம் போயிட்டு மழையில் சொட்ட சொட்ட வரும்பொழுதோ ஒரு மாத்வா வந்து அவளுடைய ஆச்சாரியா யாரோ எதிகள்னு சொல்லுவாள், அவள் வரத்துக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. அவர் கடைசி நிமிஷத்தில் வர முடியலன்னு ஒன்று பாப்பாஜியோட உன்னத ஸ்டேட்டை பார்த்துட்டு அந்த யூனிஃபார்மில் இருந்தால் நீங்கள் வாங்கோ, நீங்கள் வந்து இந்த பாத பூஜையை ஏற்றுக்கோங்கன்னார். பாப்பாஜி எவ்வளோ சொல்லியும் விடலை. அந்த மைன் ஓர் அந்த யூனிஃபார்மோடையே போய் அந்த ஷூவெல்லாம் சொட்ட சொட்ட, அதுவும் பெரிய ஷூ, அதில் கழட்டிட்டு பாப்பாஜி அந்த பாத பூஜையை வந்து ஏற்றுக்கிறார் சிக்மகளூரில். அதுக்கப்புறம் பாப்பாஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லக்னோ போயிட்டு வயசானதுக்கப்புறம் வந்து 1990s ஃபுல் டீச்சிங் தான் பண்ணினார். ஃபாரினர்ஸ்லாம் வந்தால் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டார். ஃபாரின் ட்ராவல் போனாக்கா அதுக்கு மாத்திரம் வந்து டிவோட்டி ஸ்பான்சர் பண்ணுவாள். இன்னும் வர வர இதில் வந்து சீரீஸில் பாப்பாஜியை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் நத்திங் எவர் ஹேப்பன்டுன்னு 3 வால்யூம் டேவிட் காட்மேன் போட்டதில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அவருடைய பயோகிராஃபி டேவிட் காட்மேன் எழுதினது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஜெய் பாப்பாஜி.